ஹலோ காய்ஸ், இது உங்க தினேஷ் டெக் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல யூடியூப்ல அதிகமா வியூஸ் கொண்டு போறது எப்படி, அதுக்கான 4 ஸ்டெப்ஸ் என்னங்கறத நான் சொல்ல போறேன். தயவு செஞ்சு யாருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படின்னா உங்களுக்கு புரியும். இது நானா ஓனா கத்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோவை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா சேனல் ஆப்டிமைசேஷன். அதாவது நீங்க போடுற ஒவ்வொரு வீடியோஸ்மே வியூஸ் அதிகமா போகணும் அப்படின்னா உங்களோட சேனலை கரெக்டா ஆப்டிமைசேஷன் பண்ணி வச்சிருக்கீங்களா இல்லையாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட யூடியூப் ஸ்டுடியோல கீழே பாத்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சேனல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு உங்களோட சேனலுக்கு ஏத்த மாதிரி, அதாவது நீங்க என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம்னு இருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரியான கீவேர்ட்ஸை அதுல கொடுத்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா யூடியூப் ஸ்டுடியோல சைட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு பேசிக் இன்ஃபோல போனீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதாவது உங்களுக்கு சேனல், அதாவது எந்த வீடியோ போலான்னு இருக்கீங்களோ அதுக்கேத்த மாதிரியான டிஸ்கிரிப்ஷன் நீங்க அதுல கரெக்டா கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் யூடியூப் அல்காரிதம் உங்களுக்கு ஏத்த மாதிரியான ஆடியன்ஸை கரெக்டா கொண்டு வரும். நீங்க மாத்தி ஏதாவது கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட வீடியோஸ்க்கு வியூஸே வராது. இதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது ஒன்று என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அப்லோட் சஃபிசியன்ட் வீடியோஸ். அதாவது நீங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல ரெகுலரா வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு பாருங்க. ஏன்னா நீங்க ரெகுலரா அப்லோட் பண்ணா மட்டும்தான் உங்களோட வீடியோஸ் கொஞ்சம் ரீச் ஆகும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாம நீங்க வீடியோஸ் அப்லோட் பண்றீங்க அப்படின்னா சேம் கண்டென்ட்ல அப்லோட் பண்ணுங்க. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஒரு 30 வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்க, அதுல ஒரு வீடியோ ரீச் ஆயிருச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க அடுத்தடுத்து போற வீடியோஸ்லாம் சஜஷன்ல வரும். நீங்க மாத்தி மாத்தி, அதாவது 30 வீடியோல ஒரு 2 வீடியோ மாத்தி போடுறீங்க அப்படின்னா அந்த வீடியோஸை யாருமே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க கண்டென்ட் மாத்தி போட்டிருக்கீங்க. மூணாவது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கிரியேட் ஹை சிடிஆர் தம்ப்நெயில். சிடிஆர் அப்படின்னா என்னன்னு நீங்க கேட்கலாம். சிடிஆர் அப்படின்னா கிளிக் த்ரூ ரேட். அதாவது எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் வியூவர்ஸ் நம்மளோட வீடியோஸை கிளிக் பண்ணி பாக்குறாங்க அப்படிங்கிற டேட்டா தான் சிடிஆர். நீங்க கேட்கலாம், ப்ரோ சிடிஆர் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். மினிமம் பாத்தீங்க அப்படின்னா யூடியூப்ல ஆவரேஜா 6% சிடிஆர் கண்டிப்பா இருக்கணும். சிடிஆர் எங்க போய் பாக்குறது அப்படின்னு சொல்லி அந்த டவுட் உங்களுக்கு வந்திருக்கும். அதுக்கு உங்களோட யூடியூப் ஸ்டுடியோ கிளிக் பண்ணிக்கங்க. நீங்க ஏதாவது ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா, அந்த வீடியோஸோட அனாலிட்டிக்ஸ் ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணோடனே பாத்தீங்க அப்படின்னா மேல இம்ப்ரெஷன் சிடிஆர் அப்படின்னு சொல்லி இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் சிடிஆர் அந்த வீடியோக்கு இருக்கு அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்க முடியும். பிலோ 6க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட தம்ப்நெயிலை சேஞ்ச் பண்ணி பாருங்க. கொஞ்சம் இம்ப்ரெசிவா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சிடிஆர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய யூடியூப் சேனல்லாம் இது மாதிரியான டெக்னிக் தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. இந்த டெக்னிக் பேர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தம்ப்நெயில் ஸ்வாப் டெக்னிக். ஏன்னா இது மூலியமா நம்மளோட வியூஸ் அதிகமா கொண்டு வர முடியும். நாலாவது ஒன்று பாத்தீங்க அப்படின்னா ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன். நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்றப்போ நம்மளோட ஆடியன்ஸ் எவ்வளவு நேரம் அந்த வீடியோஸை பாக்குறாங்க அப்படிங்கிறது தான் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன். அதாவது ஒரு 10 நிமிஷத்துக்கான வீடியோஸ் நீங்க போடுறீங்க அப்படின்னா அதுல 7 நிமிஷம் பாக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு 70% ஆஃப் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் கண்டிப்பா இருக்கும். நீங்க உங்களோட சிடிஆர் பிளஸ் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் ரெண்டுமே கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க போடுற வீடியோஸ்க்கு கண்டிப்பா வியூஸ் அதிகமா கிடைக்கும். மறக்காம இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு தினேஷ் டெக் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுங்க.